தமிழ்நாட்டோட வரலாறுன்னு எடுத்தோம்னா நம்மள எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அப்புறம் பல்லவர்கள். இவங்க 4 பேரை பத்தி தான். ஆனா இவங்க 4 பேரையும் ஜெயிச்சு இந்த தமிழ்நாட்டை தான் கைக்குள்ள வச்சிருந்த ஒரு ராஜ்யத்தை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட ராஜ்யமான காலப்பிரர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோல அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆர்கியாலஜிஸ்ட் இவங்க 300 இருந்து 700 ஏதோ ஒரு பேர்ல தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா எந்த பீரியட் நம்ம கரெக்டா தெரியல. இவங்களோட ஆட்சியை டார்க் ஏஜ், அதாவது இருண்ட காலம்னு சொல்றாங்க. இருண்ட காலம்னு ஒரு பீரியட சொல்றோம்னா அந்த பீரியடை பத்தி இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ காலப்பிரர்களை பத்தி நம்ம இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்காததுனால நம்ம இதையும் டார்க் ஏஜ், அதாவது இருண்ட காலம்னு சொல்றாங்க. காலப்பிரர்கள் எங்க இருந்து எப்படி உருவானாங்கன்றதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆனா இதை 2 தரப்பினர்கள் 2 விதமா சொல்றாங்க. ஒரு தரப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலப்பிரர்கள் நார்த் சைட், அதாவது இப்ப இருக்க இந்தியா மேப் நீங்க மறந்துட்டு அந்த காலத்துல தமிழ்நாட்டு மேப் மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நார்த்ன்றது இப்ப இருக்க கர்நாடகா, அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து காலப்பிரர்கள் படையெடுத்து வந்து மொத்த தமிழ்நாடு ஆட்சி பண்ணதாக வரலாற்று குறியீடுகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பதிவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட சமூகம், அதாவது அந்த காலத்துல பாப்பனர்கள் அது மாதிரி மேல் சமூகம் இல்லாம கீழ் சமூகத்து மக்கள் ஒரு படையா உருவாக்கி ரிவால்வ் பண்ணி தனக்கான உரிமையை எடுக்கும் போது ஒரு உருவான படை தான் காலப்பிரர்கள். அதுக்கப்புறம் அவங்களே தனக்கான ஆட்சியை நிலைநாட்டி அப்படி உருவானவங்க தான் காலப்பிரர்கள் என்று சொல்றாங்க. இந்த மாதிரி 2 தரப்பினர்கள் 2 விதமா சொல்றாங்க. ஆனா இவங்க எப்படி உருவானாங்கன்றதுக்கு நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு எவிடன்ஸோ நமக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. காலப்பிரர்கள் பற்றின குறியீடு நிறைய இல்லைனாலும் சில நூல்கள் இவங்களை பற்றின குறிப்புகள் இருக்கு. 10ஆம் நூற்றாண்டு நூலான யாப்பர் நூலில் காலப்பிரர்களோட யானைப்படையை பற்றி குறிப்பு இருக்கு. அதே மாதிரி அச்சுத்த விகாண்டா அந்த காலப்பிர கிங்கை பற்றி ஜெயினிசமோட புக்ஸ்லையும் சில குறிப்புகள் இருக்கு. காலப்பிரர்கள் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் பெருசாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய ஜெயினிசம் அண்ட் புத்திசம் புக்கில் இவங்களை பற்றின குறிப்புகள், அதுக்கப்புறம் இவங்களோட குறியீடுகள்னு நிறைய இருக்கு. அதே மாதிரி காலப்பிரர்கள் ஜெயினிசமையும் புத்திசமையும் ஃபாலோ பண்ணதுனால நம்ம நாட்டில் அந்த டைம்ல இந்துவிசம் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால அந்த மக்களுக்கு காலப்பிரர்கள் மேல ஒரு கோபம் இருந்திருக்கு. அதே மாதிரி காலப்பிரர்கள் எல்லா மக்களையும் ஒன்னா நடத்திருக்காங்க. அதாவது பாப்பனர்களும் சரி, கீழ்த்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே காலப்பிரர்களுக்கும் ஒண்ணுதான். அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் காலப்பிரர்கள். அந்த காலத்துல அவங்களுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண கிங்ஸ் எல்லாம் பாப்பனர்களுக்கு நிறைய லேண்டு, நிறைய சொத்துக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி இவங்க அடித்தட்டு மக்கள், சாதாரண மக்களுக்கு பிரிச்சு கொடுத்து எல்லாரையும் சமமா வச்சு நடத்திருக்காங்க. இதனால இவங்க மேல பாப்பனர்களுக்கு ஒரு கடுமையான கோபம் இருக்கு. அதே மாதிரி எல்லா ஜாதி மக்களும் இவங்க ஆட்சியில நல்லா இருந்திருக்காங்க. அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சமமா நடத்திருக்காங்க. அதே மாதிரி காலப்பிரர்கள் ஆட்சியில இந்த வேலை இந்த ஜாதி தான் செய்யணும், இந்த வேலை இந்த ஜாதி தான் செய்யணும் இல்லாம எல்லா மக்களும் எல்லா வேலைகளும் செய்யற மாதிரி ஒரு வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால காலப்பிரர்களோட ஆட்சியை வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஆட்சியா இருந்திருக்கலாம் சொல்றாங்க. காலப்பிரர்கள் பெரும்பாலும் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதோட வளர்ச்சிக்காக இவங்க நிறைய உதவியும் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆட்சி காலத்துல சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை நூல்கள் இவங்க ஆட்சியில தான் நிறைய யூஸ் பண்ணிருக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதுல தான் ரொம்ப பிரபலமாயிருக்குன்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததாகவும், இவங்களோட யானைப்படைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அந்த யானைப்படைகளை பயந்து பல ராஜாக்கள் போருக்கு வரலன்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க 700 BC கிட்ட கொஞ்சம் வீக்கா இருந்ததாகவும், அந்த டைம்ல இவங்க கிங்டம் கிட்ட இந்த சின்ன சின்ன சிற்றரசர்கள்லாம் அதை வந்து ரீஆக்குபை பண்ணதாகவும், அதனால இவங்க ரொம்ப வீக்கானதாகவும், அந்த டைம்ல சிம்மு விஷ்ணுன்ற பல்லவர் கிங் அவரோட சேர்ந்து கடுங்கோன் பாண்டியன் என்ற பாண்டியன் கிங்கும் சேர்ந்து இவங்களை அழிச்சு திரும்பியும் தமிழ்நாட்டை பாண்டியர்கள், சேரர்கள், பல்லவர்கள், சோழர்கள் கையில கொடுத்ததாகவும் குறிப்புகள் இருக்கு. என்னதான் இவங்க வந்துட்டு இப்போ போயிருந்தாலும் இவங்க ஆட்சியை நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு நல்ல, அதாவது இவங்க ஆட்சியில் தான் எல்லா மக்களும் நல்லா வாழ்ந்ததாகவும், ரொம்ப நல்ல ஆட்சி பண்ணதாகவும், சமமா எல்லாரையும் வச்சதாகவும் சொல்றாங்க. அதாவது மற்ற ஆட்சிகள்ல பாப்பனர்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கும். இவங்க ஆட்சியில பாப்பனர்களும் சரி, அடித்தட்டு மக்களும் சரி, எல்லாருக்குமே ஒரே அளவான ஈக்குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க ஆட்சியை மக்கள் விரும்பி இருக்கலாம் சில ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்த காலப்பிரர்களை பத்தின நமக்கு ஆதாரங்கள் நிறைய கிடைக்காததுக்கு காரணம் இவங்க ஆட்சி காலத்தை பாப்பனர்களை அவ்வளோவா மதிக்காததுனால, அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் இவங்க ஆட்சி இருந்ததுக்கான தடயங்களே இல்லாமல் ஆக்குனதாகவும், அதனால இவங்களோட சிற்பங்கள், இவங்க பண்ண நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணதுனாலும் இப்போ ஒரு ராஜா நமக்கு இருக்கிறதுக்கான அடையாளமே அவங்க கட்டின சிற்பங்கள், அவங்க கட்டின கோவில்கள், அவங்க பண்ண நலத்திட்டங்கள் தான். ஆனால் இவங்க எல்லாத்தையுமே அழிச்சதால காலப்பிரர்கள் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் ஆயிடுச்சு. இவங்களை பற்றி நம்ம கிடைக்கிற தடயங்கள் எல்லாமே ஒரு நூல்கள்லையோ இல்லை ஒரு பாடல்கள்லையோ நமக்கு நிறைய கிடைக்குது. ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்டா இன்னும் நமக்கு எதுவுமே ஃபுல்லாக கிடைக்கல.
அவன் ஈடுபட்ட 12 போர்களிலும் வெற்றி வாகை சூடினான். ஆனால் வெற்றி வாகை சூடிய சுவரன் மாறன் என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறான். அவன் 12 போர்களில் கலந்து கொண்டான். நாலடியாரும் நம்முடைய கல்வெட்டுகளும் அந்த 12 போர்களையும் பதிவு செய்திருக்கிறது. கொடும்பாளூர், மணலூர், திங்களூர், காந்தாளூர், அழுந்தியூர், காரை, மருங்கூர், புகழி, அண்ணல்வாயில், செம்பன்மாரி, வெண்கோடல் உள்ளிட்ட 12 இடங்களிலும் வெற்றி வாகை சூடிய ஒரே பேரரசன் நம் பெரும்பாட்டன் பெரும்பிடுகு முத்தரையர் மட்டுமே. இப்படி தான் ஈடுபட்ட எல்லா போர்களிலும் வெற்றி வாகை சூடியதால் பேரரசர் பெரும்பாட்டன் பெரும்பிடுகு முத்தரையர் பல்வேறு பட்ட பெயர்களில், புனை பெயர்களில் வரலாறு முழுக்க அழைக்கப்படுகிறார். சத்ருமல்லன், கல்வர் கல்வன், அதிசாகசன், மாறன், அபிமான தீரன், சத்ருகேசரி, தமரலாயன், செருமாறன், வேல்மாறன், சாத்தன்மாறன், தஞ்சைக்கோன், வல்லக்கோன், வான்மாறன் உள்ளிட்ட பல்வேறு புனை பெயர்களில், பல்வேறு பட்டை பெயர்களில் அவர் அழைக்கப்படுகிறார். இது ஒவ்வொன்றும் போர்க்களங்களில் அவன் வெற்றி வாகை சூடியதற்கு பல்வேறு புலவர்கள், தமிழ் பெரும் அறிஞர்கள் கொடுத்த புனை பெயர்கள். அதிலும் கல்வர் கல்வன் இந்த பெயர் வரலாற்றிலே மிக சிறப்பு வாய்ந்த பெயர். கல்வர் கல்வன் என்பது, இங்கே கல்வர் என்பது களப்பிரர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அப்படி களப்பிரர்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டவன். தமிழருடைய இருண்ட காலமாக களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் கருதப்படுகிறது. இந்த களப்பிரர்கள் யார் என்பது இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி இருந்தாலும் இந்த களப்பிரர்கள் கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி அந்த கிட்டத்தட்ட 300 ஆண்டு காலம் களப்பிரல் ஆட்சி காலம். அந்த களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததில் பேரரசன் பெரும்பிடுகு முத்தரையுடைய பங்கு பெரும்பங்கு. அந்த களப்பிரர்களை விரட்டியவன் என்பதால் கல்வர் கல்வன் என்று வரலாற்றில் அழைக்கப்பட்டார் நம் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். அவர் வீரத்தில் மட்டுமல்ல, தமிழ் புலமையிலும் தமிழ் அறிஞர்களுக்கு அள்ளி கொடுப்பதிலும் மிகச்சிறந்த ஆற்றல் கொண்டவர், மிகச்சிறந்த பண்பு கொண்டவர். பாடல் என்னன்னா, பொறு கடல் வளாகம் ஒரு குடை நிலற்றி இரு பிறப்பாளருக்கு இரு நிதி ஈந்தி மனமகிழ்ந்து அருள் புரி பெறும் அச்சுதர் கோவே அப்படிங்கறதா அந்த பாடல். இதுல அச்சுதர் கோ அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா களப்பிரர்களை சொல்றாங்க. களப்பிரர்களோட இன்னொரு பெயர் தான் அச்சுதர் கோ அப்படிங்கிறது. இந்த அச்சுதர் கோவாகிய களப்பிரர்கள் இருபிறப்பாளர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஆரியர்களுக்கு இரு நிதி, அதாவது வந்து சங்க நிதி, பதும நிதி அப்படிம்பாங்க, நிறைய செல்வத்தை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லக்கூடிய அர்த்தம். இந்த பாடல்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆரியர்களுக்கு நிறைய தானம் கொடுக்கக்கூடிய அரசர்களாகத்தான் களப்பிர அரசர்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் வந்து மிக முக்கியமான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையான அர்த்தம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த காணொலியிலேருந்து நம்ம நிறைய விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கூட இந்த இருபிறப்பாளர் அப்படின்னு ஏன் ஆரியர்கள் குறிப்பிடப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்து மிக மிக முக்கியமான செய்தி. அதை பத்தி மட்டும் கொஞ்சம் சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நான் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தேன் அப்படின்னா, நான் பிறக்கிறப்பே சைவ சமயத்துல பிறக்கிறேன், அதனால நான் சைவன். அதே மாதிரி நிறைய பேர் வைணவத்துல பிறப்பாங்க, அவங்க வைணவ சமயத்தை சேர்ந்தவங்க. ஆனா ஐரோப்பிய நாடுகளில் பாத்தீங்க அப்படின்னா பிறக்கிறப்ப அவங்க வந்து ஒரு மதத்துல பிறக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பின்னாடி ஒரு சடங்கு நடத்தி அந்த சடங்கின் மூலமாக குழந்தை வந்து ஒரு மதத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படும். யூதர்களை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஞானஸ்தானம் பண்ணுவாங்க. யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களும் ஞானஸ்நானம்னு ஒன்று வச்சிருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தான் சைவத்திலேயோ வைணவத்திலேயோ பிறந்துட்டோம் அப்படின்னாலே அந்த மதத்துல வந்து நம்ம ஒரு அங்கமாயிரும். ஆனா பிராமணர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல இன்னொரு சடங்கு வச்சிருப்பாங்க. அதை பூணூர்லாம் போட்டு அந்த குழந்தை வந்து அந்த மதத்தை ஏத்துக்கிற சடங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த சடங்குல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னா, அப்படியாக அந்த மதத்தை ஏத்துக்கிறப்போ அந்த குழந்தை 2வது முறையா பிறந்ததாக அர்த்தம். இதே மாதிரி ஐரோப்பாவில் ஞானஸ்தானம் வாங்குறப்பையும் அந்த மனிதர் வந்து 2வதா பிறந்ததாகத்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. நிறைய பேருக்கு அப்போ வந்து 2வது பேரே வைப்பாங்க. ஏன்னா வந்து முதல் பிறப்புல வச்ச பேர் வேற, 2வது பிறப்புல வச்ச பேர் வேற அப்படின்னு. இப்ப இந்து மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மதமே கிடையாது, அது வாழ்வியல் நெறி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு வாழ்வியல் நெறி அப்படின்னா அதையே வந்து ஒரு சடங்கு வச்சு ஏத்துக்கணும். மதத்துக்கு தானே சடங்கு இருக்கு. இதுல நல்லா கவனிக்க வேண்டியது, சைவம் என்பது தமிழர்களுக்கு நெறி, வைணவம்ங்கிறது தமிழர்களுக்கு நெறி. ஆனா இந்து அப்படிங்கிறது ஆரியர்களுக்கு நெறி கிடையாது, சமயம். வித்தியாசமா இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து நமக்கு சங்க இலக்கியங்கள்லயும் பிற்கால இலக்கியங்கள்லயும் இருந்து கிடைக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாடியும் பெரிய வரலாறு இருக்கு. இதெல்லாம் பத்தி நம்ம இனி வரக்கூடிய காணொலிகளையும் விரிவா பேசுவோம். இந்த குறிப்பிட்ட பாடல்ல இருந்து நமக்கு வரக்கூடிய செய்தியை நம்ம வந்து நல்லா கவனிச்சு பார்க்கணும். இருவகையான நிதியையும் கூட ஆரியர்களுக்கு களப்பிர அரசுகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சரி, நிதி தானே கொடுத்திருக்காங்க, நிலம்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சோம்னா தப்பு. நிதி மட்டுமல்ல, நிலத்தையும் ஆரியர்களுக்கு களப்பிரர்கள் கொடுத்திருக்காங்க. நிலத்தையும் ஆரியர்களுக்கு களப்பிரர்கள் கொடுத்திருக்காங்க. 1979வது ஆண்டுல
திருப்பத்தூர் கிட்டக்க இருக்கிற பூலாங்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டினுடைய எழுத்து அமைதியை வச்சு அது வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு அப்படின்னா களப்பிரர்கள் ஆட்சியை சேர்ந்த கல்வெட்டாக இந்த கல்வெட்டு இருக்கு. ரொம்ப மிக முக்கியமான கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அப்ப வேள்விக்குடி அப்படிங்கிற அந்த நிலத்தை பாத்தீங்கன்னா வேள்விக்குடி அப்படிங்கிற பேர்ல தான் இருக்கு. அதுக்கு வந்து சிறப்பா எந்த ஒரு தனி பெயரும் கொடுக்கப்படல. ஆனா களப்பிரர் ஆட்சி காலத்துலதான் பிராமணர்களுக்கு ஒரு நிலம் கொடுக்கறப்போ அந்த நிலத்துக்கு பிரம்மதேயம் அப்படின்னும் மங்களம் அப்படின்னும் தனியா ஒரு பெயர் வைக்கக்கூடிய முறை தோன்றியிருக்கு. அப்படியாக களப்பிரர்கள் பிராமணர்களுக்கு கொடுத்த நிலத்தை பிரம்மதேயம் அப்படின்னும் மங்களம் அப்படின்னும் பதிவு செஞ்ச முதலாவது கல்வெட்டாக நமக்கு கிடைக்கிறது தான் பூலாங்குறிச்சி கல்வெட்டு. இந்த கல்வெட்டுக்கு முன்னாடி பிரம்மதேயம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியல. எதுக்காக பிராமணர்களுக்கு கொடுக்குற தானத்துக்கு மட்டும் ஒரு வேற பெயர் வச்சாங்க அப்படின்னா, அந்த தானத்துல மற்ற தானங்களை விட கூடுதலான சில அம்சங்கள் இருந்தன. இந்த தானம் வந்து மற்ற தானங்கள்லேருந்து வேறுபட்டு இருந்தது அப்படிங்கிறதுனாலதான் வேற பேர் வச்சிருக்காங்க. ஆனா சங்க காலத்துல தானம் கொடுத்தவங்க பிராமணர்களுக்கு அப்படின்னு சிறப்பா எந்த ஒரு விதியையுமே வச்சில்ல. அதனால அவங்க பொதுவான பேர்ல தான் தானம் கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்துல களப்பிரர்கள் ஆட்சி காலத்துல ஆரியர்களுக்கு நிதியும் கொடுத்திருக்காங்க, நிலமும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஆரியர்களுக்கு அளவு கடந்த ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டதும் அளவு கடந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதும் கூட இந்த களப்பிரர்கள் ஆட்சி காலத்துல தான். ஏன்னா களப்பிரர் ஆட்சி காலத்துல எழுதப்பட்ட பிற்கால இலக்கிய நூல்கள் ஒன்னாக இருக்கக்கூடியது வந்து ஆச்சாரக்கோவை அப்படிங்கிற ஒரு நூல். அதை வந்து நம்ம 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒரு நூலா கூட சொல்லுவோம். இந்த ஆச்சாரக்கோவை நூல் தான் முதல்ல பிராமணர்களா நீ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறோம் ஆச்சாரம் அப்படின்னு, அந்த வார்த்தையை வலியுறுத்தி வந்த முதலாவது நூல். இந்த நூல் தான் பிராமணர்களை வந்து மற்ற மக்கள்லேருந்து உயர்ந்தவங்க, பாதுகாக்கப்பட வேண்டியவங்க, பிராமணர்கள் சொல்தான் சரியா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல நூல். எல்லாத்துக்கும் மேல பிராமணரை யாராவது தப்பா பேசிட்டாங்கன்னா, இகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு 5 பூதங்களும் கேடு பண்ணும் அப்படின்னு இந்த புராண கதைகளுக்கெல்லாம் வந்து ஒரு அடித்தளமா ஒரு பேய் கதையை சொல்லி தமிழர்களை பயமுறுத்தின முதலாவது நூலாகவும் இந்த ஆச்சாரக்கோவை அப்படிங்கிற புத்தகம் தான் இருக்கு. இதற்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்ல பிராமணர்களை குறிப்பிடுறப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய மரியாதையும் கொடுக்கப்பட்டதில்லை. அவங்களும் வந்து ஒரு மக்கள் இனம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டாங்க. ஆனா இந்த ஆச்சாரக்கோவை நூல் இவங்களை விட உயர்ந்தவங்க, மிக முக்கியமானவங்க அப்படின்லாம் அவங்களை குறிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த நூல் வந்து களப்பிரர் காலத்துல எழுதப்பட்டது அப்படிங்கிறப்போ ஆரியர்களுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக வேரூன்றியது சங்க காலத்துல இல்ல, களப்பிரர் காலத்துல தான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாவே தெரிய வருது. அப்ப வரலாற்று ஆதாரங்களின்படி களப்பிரர்கள்ங்கிறவங்க யாருன்னா கடுமையான பிராமண ஆதரவாளர்கள், பிராமணர்களுக்கு செல்வங்களை வாரி கொடுத்தவர்கள், பிராமண ஆதரவு நூல்கள் எழுதப்பட காரணமாக இருந்தவர்கள், பிராமணர்களுக்கு வந்து பிரம்மதேயம் அப்படின்னு பெயரிட்டு நிலம் கொடுத்தவங்க. இதுதான் உண்மையில களப்பிரர்களினுடைய செயலாக இருந்திருக்கு. ஆனா பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்களும் என்ன சொல்றாங்க, களப்பிரர்கள் வந்து பிராமண எதிர்ப்பாளர்கள், அதனால நம்ம வந்து அவங்கள பத்தி எடுத்துக்கவே வேணாம், அவங்க வந்து பிராமண எதிர்ப்பாளர்கள்ங்கிறதுனால நம்ம வந்து களப்பிரர்கள் மேல வந்து ஒரு கருணையோட அணுகும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இது மிக மிக பெரிய பொய், பச்சையான பொய். களப்பிரர்கள் பிராமண எதிர்ப்பாளர்கள் கிடையாது, பிராமண ஆதரவாளர்கள் தான்ங்கிற கருத்தை சொல்லக்கூடிய முதலாவது ஆய்வாளர் நானா அப்படின்னு பார்க்க போனா கிடையாது. எனக்கு முன்னாடியும் நிறைய ஆய்வாளர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் வந்து பல்வேறு நூல்களில் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. வேள்விக்குடி செப்பேட்டை பாக்குறீங்க இல்லைங்களா, அந்த வேள்விக்குடி செப்பேட்டின் படி நிலத்தை வந்து அவங்க புடுங்கியிருந்தா கூட வேறு பல காரணங்களுக்காக களப்பிரர்கள் புடுங்கியிருப்பாங்களே தவிர பிராமணர்களுக்கு நிலம் கொடுக்க கூடாதுன்னு அவங்க புடுங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சீனி வெங்கடசாமி அவர்கள் வந்து அவருடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அது இல்லாம பல்வேறு ஆய்வாளர்கள் ஒருவேளை வந்து எங்களுக்கு நிலம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆரியர்கள் வந்து பொய் சொல்லி கூட பாண்டிய மன்னர்கள்ட்ட இருந்து நிலத்தை வாங்கியிருக்கலாம். அதனால அவங்க சொல்ற பொய்யை நம்பி இப்படியாக நம்ம வந்து களப்பிரர்கள் ஆரிய எதிர்ப்பாளர்கள்னு புரிஞ்சுக்க வேணாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதப்பட்டது ஆரியர்களால. இது ஆரியர்கள் அவர்களை பத்தி சொன்ன சொந்த கருத்து, அவர்களை பத்தி நிறைய புனைக்கதைகளை அவங்க ஏற்கனவே எழுதியிருக்காங்க. அதனால இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சாட்சியமா நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னும் பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆரியர்கள் அவங்கள பத்தி அவங்களே சொன்னா அதை நாங்க நம்புவோம், ஆரியர்களுக்கு எதிராக ஒரு கருத்து வந்து வரலாற்று ஆதாரங்களின் படி கிடைச்சிச்சுன்னா நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் தான் இப்பயும் வந்து களப்பிரர்கள் பிராமண எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்க்கிறது ஆரியர்களையா, ஆனா ஆரியர்கள் சொல்றதா நம்புவாங்களாம். என்னமோ போங்க.